என்னங்க இது தண்ணி தொட்டி இருக்குது, அதுக்கு மேலே கோழி குண்டு வச்சுருக்கீங்க, எதுக்கு? இது வந்து கோழி வந்து வளர்த்துறதுங்க. இந்த தண்ணி தொட்டிக்குள்ளே மீன் வளர்க்குறோம். சரிங்க. அந்த கோழியினுடைய எச்சில் பூரா மீன் சாப்பிட்டுக்கு. அப்போ மீனும் வளருது, அப்போ இது வந்து நம்ம தண்ணி வாரத்துக்கு ஒருக்கா வெளியில் போயிட்டுருக்கு. சரிங்க. வாரத்துக்கு ஒருக்கா மீன் ரப்பிடுவோம். சரி. அப்போ ஒரே டைமில் 2 வருமானம் வர்ற மாதிரி, மீனும் நம்மளுக்கு தேவைக்கு வந்துடுது, கோழியும் வளருது, கோழி முட்டையும் நம்ம சேல் பண்ணுறோம். சரிங்க. இது இந்த இடம் இல்லாட்டி சும்மா தான் கிடக்கு. இது பண்ணாமட்டோம்னா இந்த இடம் சும்மா தான் இருக்குது. சரிங்க. இப்போ இது அதையும் யூஸ் பண்ணணுக்காக இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் எங்களுக்கு அவனாசிலையும் கேவிக்க மூலம் இந்த டெக்னாலஜியில் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. சரிங்க. அதன் அடிப்படையில் இந்த மாதிரி கூண்டு வச்சு கோழி வளர்க்குறோம், இதில் மீன் வளர்க்குறோங்க. ஆமாங்க. வாரத்துக்கு ஒருக்கா காட்டுக்கு தண்ணி போயிரு. அந்த காட்டுக்கு போகிற தண்ணியிலும் சத்தான தண்ணி தான் போகும். அந்த கிராப்புக்கு சத்தான தண்ணி போய் அந்த கிராப்பும் நல்லா வரும். காட்டுக்குன்னா உங்கள் வயல்வெளிக்கு போகும்.